கடகராசிக்கு இந்த வக்ரசனி காலகட்டம் எப்படி அமையும் அப்படிங்கிறத நாம இப்ப பார்ப்போம். வக்ரசனியை பொறுத்தளவுல கடகராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே ஏதோ ஒரு வரம் கிடைத்தாற் போல அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ கடகராசிக்கு அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. ஆமா. ஆனா 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்திருக்கிறாரு, 8ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்திருக்கிறாரு. படாத பாடுபட்டுட்டு இருக்கிறீங்க இல்லையா? இந்த சனி பகவான் தன்னுடைய வக்கர பார்வையால பல விஷயங்கள மாற்றப் போகிறார். இதுவரைக்கும் உங்களுக்கு லாபம் ஏதாவது ஒண்ணு வரணும், பண வரவு, லாபம் எதுவுமே இல்லாம இருந்தது. 11வது பார்வையாக அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு 3ஆம் பார்வையாக 11வது இடத்த பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப வக்கரமாக அதே 11வது இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. பணம் எதிர்பார்த்த பணம் வரப்போகிறது. தேவைப்படுகிற பணம் உங்களுக்கு வரப்போகிறது. நீங்க எவ்வளவு உழைக்கிறீங்களோ அதுக்கு 2 மடங்கு பணத்தை சனி பகவான் உங்களுக்கு அள்ளித்தரப் போகிறார் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சுக்கலாம். அடுத்ததாக அவர் 3ஆம் வீட்டை பார்க்கிறாரு. தைரியம், அவ்வளவு தைரியம் உங்களுக்கு பிறக்க போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க செய்து காட்டக்கூடிய வல்லமையையும் உங்களுக்கு சனி பகவான் தரப்போகிறார். 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதரர்களுக்கான ஸ்தானம், தைரிய ஸ்தானம். அந்த இடத்தை சனி பகவான் பார்த்து வலுப்படுத்துகிறார். தைரியத்தோடு ஒரு செயலை செய்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அமையும். அடுத்ததாக அவர் 6வது வீடை பார்க்கிறார். 6வது வீடு அப்படிங்கிறது கடனுக்கு உண்டான வீடு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடகராசிக்காரர்களுக்கு எப்பவுமே கடன் இருக்கும். கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு ஏதாவது ஒரு லோன் ஒன்று போயிட்டே இருக்கும். அவங்க ரொம்ப அவங்க அசட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணினாலும் ஒரு லோன் ஒன்று போயிட்டு இருக்கும். இல்லை பணப்பற்றாக்குறையினாலும் அவங்க ஒரு லோன் வாங்கி போய்கிட்டு இருக்கோம். அப்படி போய்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அந்த கடன்கள்ல பெரும்பான்மை உங்களுக்கு அடைபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நோய் குறையும். உடம்புல ஏகப்பட்ட வியாதிகளை கடகராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கும். சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லாமே இப்போ குறையக்கூடிய காலகட்டம். எதிரிகளும் அடங்கி போவார்கள். போப்பா போப்பா உன் வேலையை பார்ப்பா அப்படின்னு எதிரிகள் உங்களிடம் இருந்து விலகி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு அமையும். எப்படி பார்த்தாலும் வக்ரசனி கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை வழங்க போகிறார். மற்றபடி உங்களுக்கு 12ஆம் இடத்துல இப்போ குரு பகவான் இருக்கிறாரு. இந்த வக்ரசனி காலகட்டத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் அதிசாரமாக உங்க ராசிக்குள்ளேயும் வருகிறார். ராசிக்குள்ள வர்ற குரு உச்சம் பெற பெறுகிறார். பொதுவாக ஜென்ம குரு என்பவர் அவ்வளவு தூரம் நற்பலன்களை தரமாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதிசாரமாக உங்க ராசிக்குள்ள உச்சம் பெற போகிற அந்த குரு பகவான் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை தருவார் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. கடகராசிக்காரர்கள் இந்த வக்ரசனி காலகட்டத்தில் நினைத்த பல வேலைகளை முடித்து காட்டுவார்கள்.